அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க மற்ற ஒரு சோலார் ஆஃப் கிரிட் பதிவு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் பதிவுங்க. இதில் வந்து 2 கிலோவாட்டுக்கு 2 கிலோவாட்டு சோலார் MPPT இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். 1 கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் 220 வாட்ஸில் வாரி பாலிகிறிஸ்டல் பேனல் 4 நம்பர் போட்டிருக்கோம். 150 Ah எக்ஸைடு சோலார் பேட்ரி வந்து 2 பேட்ரி போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து எப்போது யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அலுமினியம் ஸ்ட்ரக்சரு, கேபிள் டிசி கேபிள் வந்து 4 ஸ்கொயர் கேபிள், MC4 கனெக்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பேரல் கனெக்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணி சிவில் எப்போதும் போல் நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வந்து சிவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சிவில் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். 2 கிலோவாட் இன்வெர்ட்டருங்க, 1 கிலோவாட் சோலார் பேனல், 150 Ah பேட்டரியில் வந்து 2 பேட்டரி வந்து எக்ஸைடு பேட்டரி போட்டிருக்கோம். 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. இது எங்கே போட்டிருக்கோம்னா கோயம்புத்தூரில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா சைட்டு பீலமேட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட பேனலோட ஸ்பெக் இதாங்க. 220 வாட்ஸ் வாரி பாலிகிறிஸ்டல் பேனலுங்க. ஒரு பேனலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கனாக்க ஹையஸ்ட் வோல்டேஜ் 37, ஓப்பன் சர்க்யூட்டு, ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து இங்கே வந்து EV சர்வீஸ் வந்து கிடையாதுங்க. மெயினாக ப்ராப்ளம் ஒரு சின்ன பிரச்சனை இந்த சைட்டில் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து ஆஃப் கிரிட்டு போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் பாட்டு இதுமாதிரி கூப்பிட்ருந்தாங்க. இதில் வந்து ஆஃப் கிரிட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இவங்க என்னென்ன இதில் யூஸ் பண்ண போய் இது சிங்கிள் பெட்ரூம் வீடு தாங்க. வீட்டோட எலிவேஷன் வீட்டோட இதெல்லாம் இன்டீரியர்லாம் உள்ளே காட்டுறேங்க. சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன லோடுனாக்க நார்மலாக ஆஸ்யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினு, 2 ஃபேனு, லைட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 HP பம்புங்க. மோட்ரு, அதாவது வந்து டேங்க்கில் கீழே சம்பில் வந்து தண்ணியை இவங்க வந்து டாப்அப் பண்ணிவிட்டு மேலே ஓவர் டேங்க் வந்து டாப்அப் பண்ணுறதுக்காக ஒரு 0.5 HP வந்து பம்பு மட்டும் ஒரு 350 வாட்ஸ்லேருந்து 500 வாட்ஸ் யூஸ் பண்ணுற பம்பு வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அந்த பர்பஸுக்கு தான். பட் ஆனால் இதில் போட்டிருக்கிற இந்த பேனலுக்கும் இந்த இன்வெர்ட்டருக்கும் பேட்டரிக்கும் உள்ள லோடுக்கு நார்மலாக அந்த பம்பு வந்து தாராளமாக ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவாட் இன்வெர்ட்டருங்க. இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 24 வோல்ட் வந்து பேட்டரி சிஸ்டம். பட் ஆனால் சோலாரோட MPPTயோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 30 வோல்ட்டு, மேக்ஸிமம் 106 வோல்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெக்கு. பட் ஆனால் இது 24 வோல்ட் பேட்டரிக்கும் இன்வெர்ட்டருக்கு சம்மந்தம் இல்லை. சில பேர் புரியாமல் இதை வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகாது, இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இந்த இன்வெர்ட்டரோட கனெக்ஷன் இன்னும் தெரியாமல் இருக்காங்க. அதெல்லாம் தெரியாதவங்க யாரும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க, கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, சரிங்களா? கமெண்ட் லிஸ்ட்டில் போய் நீங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இது வந்து 2 கிலோவாட்டு ப்ளஸ் இன்வெர்ட்டருங்க. 2 கிலோவாட் இன்வெர்ட்டர், 150 Ah பேட்டரி, 2 பேட்டரி போட்டிருக்கோம். 5 வருஷம் வாரண்டி எக்ஸைடு பேட்டரி, 24 மந்த் வாரண்டி இன்வெர்ட்டருக்கு. இது 24 வோல்ட் இன்வெர்ட்டருங்க, DC சப்ளை. பட் ஆனால் MPPTயோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் 30 வோல்ட், மேக்ஸிமம் 106 வோல்ட், 80 ஆம்ஸ் வரைக்கும் DC ஆம்ஸ் வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து தாங்கும். ஓகேங்களா? 80 ஆம்ஸ் இந்த இன்வெர்ட்டர் வரைக்கும் தாங்கும். பட் இது வந்து எக்ஸைடு 2+ சோலார் பேட்டரிங்க. 80 ஆம்ஸ் தாங்கும். EV சப்ளை இல்லை, ப்ளக் பாயிண்ட்டை பிடுங்கி வச்சாச்சு. பட் ஆனால் இங்கே சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா EVயே கிடையாது. இவங்க இதை நம்பி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு MCP, DC MCP மேலே பேனல்லேருந்து வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து DC MCP E10ல் வந்து 32 ஆம்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா 260 வாட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 பேனலு. அது பேரலல் 2 பேனலை சீரியஸ் பண்ணி, இன்னும் 2 பேனலை சீரியஸ் பண்ணி அந்த 4 பேனலையும் ஒட்டுக்க பேரல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு பேனலில் ஆவரேஜாக நம்ம ஒரு கனெக்ஷன் 8 to 16 ஆம்ஸ் வந்துட்டுருக்கு. 150 Ah 6 LMS, 150 Ah 60 மாதம் வாரண்டி. எக்ஸைடு சோலார் டியூப்லர் பேட்டரிங்க. இது சோலார் பேட்டரிக்கு சோலார் பேட்டரி தான் போடணுங்க. நார்மல் பேட்டரி போடலாமா, போட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு உள்ள. இது ஒரு ஹால் தாங்க, மெயின் ஹால் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சாக்க கிச்சன் இந்த ஏரியா லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேட்டரியிலேருந்து தான் போடணுங்க. சோலார் பேட்டரி வந்து இது C10 பேட்டரி, நார்மல் பேட்டரி, C20 பேட்டரி. நீங்கள் அந்த பேட்டரி போட்டிங்கனாக்கா என்ன ஆகுனாக்கா சீக்கிரமாக பேட்டரி வந்து கிராவிட்டி ஏறி நல்லா சூடாகிட்டே இருக்கும்போது C20 பேட்டரி சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அது நார்மல் இன்வெர்ட்டர் பேட்டரி பவர் போச்சுன்னா பேக்கப் தான் யூஸ் பண்ணும். சோலார் பேட்டரிக்கு சோலார் இன்வெர்ட்டர், அது MPPT இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். சார்ஜர் கண்ட்ரோல் போட்டு பண்ணலாமா, DC சோர்ஸில் பண்ணலாமா, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்மகிட்ட கிடையாது, நம்ம பண்ணுறதில்ல. தயவுசெய்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இதில் என்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். மினிமம் 1 கிலோவாட் நம்ம எங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு 95,000 90,000 கம்ப்ளீட்டாக வருங்க. செட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து வரதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸனோ, குவாலிட்டி மெட்டீரியல் காம்ப்ரமைஸனோ அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். இதில் என்ன ஒரு இதுனாக்கா நீங்கள் இந்த லோடுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு 2 கிலோவாட்டு போட்டு 1 கிலோவாட்டு தான் அவங்க பேனல் போட்டிருக்காங்க, 150 Ah. பட் கஸ்டமர் வந்து போதுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பேட்டரி சார்ஜ் ஆகிறது மட்டும் தான் சரியாக இருக்குது. நீங்கள் டேவில் லோடு யூஸ் பண்ணிங்கனாக்கா இன்கேஸ் நல்லா வெயில் அடிச்சிருந்தா தான் மட்டும்தான் நாங்கள் போடுற ஸ்பெசிஃபிகேஷன்லேயே சொல்கிற ஸ்பெசிஃபிக்கில் போட்டிங்கன்னா மட்டும்தான் சோலார் வந்து 100% வந்து ஆஃப் கிரிட் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்.
ஆன் கிரிட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக சன்லைட் அடிச்சுன்னா அது எக்ஸைட் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் நார்மலாக பவர் இருந்துட்டு. ஏன்னா இந்த மாதிரி பவர் இல்லாத இடத்துல நம்ம எதை நம்பி வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம்னா பட் வந்து சோலார் பேனலை நம்பி தான் ஒர்க் பண்ண வைக்கிறோம். அந்த இடத்துல சோலார் பேனலோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக போட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த இன்வெர்ட்டரோட ஸ்பெக்கு தகுந்த நாங்கள் எதுவும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுங்க. பிசி வந்து 2600 VA இதோட கெப்பாசிட்டிங்க. ஓகேங்களா, 2600 VAல நீங்கள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 80% விடும்போது 1800லேருந்து 1600 வாட்ஸ் அட் அண்ட் சைடில் லோடு எடுக்கலாம். இதோட டிசி விஓசி பார்த்துங்க 30 வோல்ட்லேயே 106 வோல்டு. நல்லா பார்த்துங்க. தெரியாதவங்க தயவுசெய்து கமாண்டில் குந்திக்கிட்டு அரைக்குறை எலக்ட்ரிக்கல்ட்டுனா ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்கிறவங்களாம் எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு குந்திருக்காதிங்க. சரிங்களா, எல்லாரும் எலக்ட்ரிஷியன் ஆக முடியாது. எல்லாருமே இன்வெர்ட்டர் பேட்டரி மாட்டுறவங்க, இன்வெர்ட்டர் பேட்டரி டெக்னீஷியனு, இன்வெர்ட்டர் சேல்ஸ் பண்ணுறவங்களாம் ஆக முடியாது. சரிங்களா, முதல்ல என்ன ஸ்பெக்கு என்ன டீட்டெயிலுங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணும்போது கன்சியூமருக்கு அதனால் ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு வந்து நீட்டாக டீட்டெயிலாக கொடுங்க. என்னென்னே தெரியாமல் வந்து ப்ரொமோஷனுக்காக வீடியோ போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கிடைச்சா போதும், வியூவர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேனலில் போட்டு உங்களுக்கு இல்லாத பொருளாக சொல்லிவிட்டு நீங்கள் எண்டு கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறுதெல்லாம் அவங்கள வந்து புரிய வச்சு அவங்களோட இதில் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திணிக்காதீங்க. எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே தயவுசெய்து வந்து என்ன விஷயங்கிறத யார் சம்மந்தப்பட்ட நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அவங்கள ஃபுல்லாக பேச விடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசி உங்களோட ப்ரொமோஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆனால் போதும், வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் போதும் நினைக்காதீங்க. அந்த கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வீடியோ இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் மெயினுங்க. இதில் பாரு இப்போ டிசி ஆம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு டிசி ஆம்ஸு இப்போ பேட்டரிக்கு மட்டும் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அதில் மட்டும் அதாவது லோடு வந்து ஒரு ஃபேனு தான் ஓடிட்டுருக்குங்க. இதில் எல்லாமே மானிட் பண்ணிக்கலாங்க. எல்லா டீடெயிலுமே இந்த டிஸ்பிளேலே வருங்க. எதுவுமே வருங்க. இபி ஆப்ஷன்ட்டுங்க. 28.6 பேட்டரி வோல்டேஜ் சார்ஜ் ஆகிருக்குங்க. டிசி கரண்ட்டு, சோலார் கரண்ட்டு, இது ஏசி அவுட்புட் வோல்டேஜ். இது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டு இருக்கும். வோல்டேஜுங்க 50 வோல்டு. ஒரு பேனலில் 2 பேனல் சீரிஸ் பண்ணும்போது பாருங்கள் 30லேருந்து 106 விவிஎஸ்சி வோல்டேஜ் ரேஞ்சு நல்லா பார்த்துங்க. தெரியாதவங்க தயவுசெய்து கமெண்டில் வந்து நீங்கள் பண்ணுறது இது எப்படி ஒர்க் ஆகும் எப்படின்னு கேட்குறீங்க. தப்பு கிடையாது. அடுத்து இந்த இன்வெர்ட்டரோட டீட்டெயில் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும், அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, இதுக்கு எப்படி ஸ்பெக்கு, இதில் எப்படி பேனல் கனெக்ஷன் கொடுக்கணும், எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் இந்த MPPT தாங்கும், இன்வெர்ட்டர் வேறங்க, இதில் இருக்கிற MPPT சார்ஜர் கண்ட்ரோல் வேறங்க, யூபிஎஸ் வேறங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தயவுசெய்து எதுவுமே வந்து யாருக்குமே ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. தெரிஞ்சால் கஸ்டமர் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், தெரியாதுன்னு சொல்லி பண்ணுங்கள். அதுதான் கரெக்டுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கஸ்டமரே எல்லாமே கேதர் பண்ணி தெரிஞ்சு வர்றாங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.